ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறதில்லை என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய அழைப்பை அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை குறித்த ஒரு தெளிவில்லாமல் ஊழியத்திற்கு வருவதன் நிமித்தமாய் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதை நாம் காண முடியும். பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது, அதை செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதாய். அதாவது ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது கடமை. அதை செய்யாவிட்டால் சாபம் வரும் என்று ஆண்டுடைய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு முழு நேர ஊழியக்காரனாய் அல்லது பகுதி நேர ஊழியக்காரனாய் செயல்படுகிற பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த அழைப்பை குறித்ததான ஒரு உறுதித்தன்மை தேவையாய் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நாம் பரலோகம் போவது கூட ஒரு சந்தேகம் தான். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான் என்பதாய். ஆகவே ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய ஊழிய அழைப்பை சரியாய் அறிந்து கொண்டு நம்மை அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அந்த அழைப்பை குறித்ததான தெளிவான திட்டத்தோடு ஓடுகிற பொழுது ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை மற்றவருடைய வாழ்க்கையில் காண்பிக்க முடியும்.